எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு புது ப்ராப்பர்ட்டிங்க, வீடுங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்துருக்குறோம். 20/72ங்க. இதில் ஒரு 3 BHK பார்க்க வந்துருக்குறோம். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பார்த்தீங்கன்னா தச்சமயம் மண் ரோடாக தான் இருக்குது, ஜல்லிக்கல் ரோடாக தான் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் அது ஃபுல்லாக தார் ரோடாக மாறும். ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வெள்ளூர் ரோட்டில் இருக்குதுங்க. அதாவது வெள்ளூர்லேருந்து வெள்ளூர் ரோட்டில் கலெக்டர் ஆஃபீஸுக்கு எதிரில் உள்ளே வரணுங்க. மெயின் ரோட்லேருந்து நான் ஒரு 700 மீட்ரு வருங்க. ப்ராப்பர்ட்டிக்கு தற்சமயம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அதனால் அவங்க உங்களுக்கு உர மாதிரி இறக்கிருக்காங்க. தொட்டி மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க ட்ரைனேஜ் வாட்டர் சேவ் பண்ணுறதுக்காக. அதில் வந்து உங்களுக்கு ட்ரைனேஜ் வாட்டர் விழுந்துடும். ஸோ கார் பார்க்கிங் ஸ்லோப் பாருங்கள், ஒரு டீசன்ட் ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக உங்களுக்கு கார் மேலே ஏறி பார்க் பண்ணலாம், அந்தளவுக்கு ஈஸியான ஒரு ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. டோர் பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டிக்கு எந்த இஷ்யூ இல்லை, நல்லா சேஃப்டியை பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி இன்னும் பெயிண்டிங் ஒர்க்கு கப்போர்ட் ஒர்க்லாம் பண்ணல, அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் வீடியோ ஒரு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு வீடியோஸ் உங்களுக்கு. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டருக்கு உண்டான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அரௌண்டு ஒரு 16 அடி உங்களுக்கு லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ 7 சீட்டர் நீங்கள் நிறுத்தலாம். மேலே சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதிலே வந்து ஊஞ்சல் மாட்டுறதுக்கு உண்டான ஹூக்கும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டர் த ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு கீழே நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டர் டேப் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் அண்டர் த ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ்க்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க. படிக்கட்டு கீழே ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. கார் நீங்கள் இந்த இடத்துல விட்டாலும் இந்த சைடில் நீங்கள் ஒரு 2 வீலர் சால்டாக விடலாம், அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. கார் பார்க்கிங்லேருந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் சரினா மெயின் ஹாலுக்கு போயிடலாம். ஒரு சிம்பிள் டிசைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மெயின் அறுவகால் பார்த்தீங்கன்னா டோரு மெயின் அறுவகால் எல்லாமே உங்களுக்கு வேங்க அவுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டோர் போகிற மாதிரி விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷன் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, நல்லா காற்றோட்டம் இருக்குங்க உள்ள. நல்ல ஒரு லெங்க்த்தான ஹால் பாருங்கள், நல்லா அகலமாக இருக்குது, நல்ல லெங்க்த்தாக இருக்குது. என் ஹால் பெருசாக வேணுன்றவங்களுக்கும் டைனிங் ஹால் வேணுன்றவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்டாக இருக்குங்க. அதில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் வயரிங் பெயிண்டிங் ஒர்க்லாம் பெண்டிங் இருக்குது. அதே போல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இங்கே டிவிக்கு உண்டான யூனிட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ 3 பெட்ரூம்லேயும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணுவாங்க. ப்ளஸ்ஸு மாடுலர் கிச்சனும் பண்ணுறாங்க. ஓடிஎஸ்க்கு ஹாலில் பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வாஷ் பேசன் வைக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்டும் உங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. ஒன் சைடில் ஸ்லாப்ஸும் ஒரு ராஃப்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டாய்லெட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷவர் வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் இல்லைங்க, கன்ஸ்ட்ரக்ஷனால இன்னும் ஈவி லைன் எடுக்கலை, இருந்தாலும் நல்லா வெளிச்சமாகவே இருக்குதுங்க வீடு. ஒரு அரௌண்ட் ஈவினிங் நான் ஒரு 4-4:30 ரேஞ்சில் உங்களுக்கு இப்போ வீடியோ ஷூட் பண்ணுறேன். அந்த 4-4:30 ரேஞ்சில் உங்களுக்கு வெளிச்சம் பாருங்கள் வீட்டில் நல்லாவே இருக்குது. இது செகண்ட் பெட்ரூமுங்க. செகண்ட் பெட்ரூம் ஒரு காம்பேக்டான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இதுலேயே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடில் ஸ்லாப்ஸும் ஒரு ராஃப்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் தாங்க. எல்லாமே ஒரு 7 to 8 ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷவர் வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹாலு நல்லா லெங்க்த்தியான ஹால் சொன்னாங்க இல்லையா, அப்படியே பார்த்தீங்கன்னா ஹால்லேருந்து எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைனிங் ஹாலும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லெங்க்த்தான டைனிங் ஹாலுங்க. ஒரு 8 சீட்டர் நீங்கள் வந்து விடலாம். அதாவது 8 சீட்டர் டைனிங் ஹால் நீங்கள் டேபிள் போடலாம், சிட்டிங் டேபிள் போடலாங்க. உங்களுக்கு டைனிங் ஹால்லேயே தனியாக ஒரு ஸ்லாப்ஸ் கொடுத்து பூஜை ரூமுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹால்லேயும் உங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க, ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இங்கே கிச்சனில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு அழகாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிரில் போட்டு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. மேலே உங்களுக்கு இன்னும் ஷீட் போட்டுருவாங்க, டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு. இந்த ஸ்பேஸும் உங்களுக்கு ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின்லாம் இங்கேயும் நீங்கள் வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி. இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு உண்டான ஸ்பாட்டாகவும் நீங்கள் வச்சுக்கலாம்.
வென்டிலேஷன் பிரச்சனை இல்லைங்க, நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஸ்லாப்ஸுக்கு மேலே உங்களுக்கு ஒரு 4 to 5 ஃபீட்டுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு காத்தோட்டமான கிச்சனுங்க, நல்ல வென்டிலேஷன் இருக்குது. ஸ்லாப்ஸை 2 சைடும் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 ஃபீட்டுக்கு உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்து டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே கிரில் போட்டு ஷீட் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சேஃப்டிக்கு பிரச்சனை இல்லை. இங்கேயும் உங்களுக்கு வாஷிங் மிஷின் உண்டான பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சைட்லனா நீங்கள் வச்சுக்கலாம். அதே போல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க, ஷவர் கொடுத்துருக்காங்க, வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட்டும் போட்டு பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூமுங்க. 3 பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வந்து கப்போர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு, கப்போர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிவிட்டு. ப்ராப்பர்ட்டியாக மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்றங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.